எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? தொப்புள் கொடி உறவுகள்டா அது யார் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கி மக்கள்கள் கூட பிறந்த பிறப்புகளை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டுருக்காங்க. அதாவது எல்லாருமே இல்லை, ஒரு சில மக்கள் தான் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு சில மக்களுக்காகத்தான் நாம் இந்த வீடியோவே நான் பதிவு பண்ணுறேன். இப்போ ஒரு தாய் ஒரு 5-6 குழந்தை பெறுறாங்க. அந்த 5-6 குழந்தையுமே ஒரே ஒரு தாயோட கருவறையில் தான் வெளியில் வருது. அப்போ நாம் தாயோரே ஒரே ஒரு கருவறை அதில் தான் நம்ம எல்லாருமே வெளியில் வரோம். அப்போ நாம் எல்லாருமே தொப்புள் கொடி உறவுகள் தான். இன்றைக்கி இதை ஒரு சில மக்கள் மறந்து போயிட்டாங்க. அதாவது நாம் தொப்புள் கொடி உறவுகள்டா யார், நம்ம தொப்புள் கொடி உறவுகள்டா நம்ம கூட பிறந்தவங்க அப்படிங்கிறத மறந்து போயிட்டாங்க. அதாவது நம்ம பக்கத்தில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கொட்டி கொடுத்தாலும் கூட பிறந்த பொறுப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கூட பிறந்த பொறுப்புக்கு அவ்வளோ ஒரு முன்னுரிமை இருக்குது, மரியாதை இருக்குது. இப்போ நாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல விளையாடிக்கிட்டு இருப்போம். அப்போ அண்ணன் தம்பியை இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறப்போ, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை விளையாடிக்கிட்டு இருக்கிறப்போ, இப்போ யாராவது ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு பையனை அடித்தவொன்னே பார்த்தாக்கா அந்த அண்ணனை தம்பியை அவன் அவ்வளோ வேகமாக போவான். ஏன்டா நீ அடித்த என் அண்ணனை தம்பி, எப்படா நீ அடிக்கலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு உரிமையோட, அவ்வளோ ஒரு பாசத்தோடு அந்த அண்ணனுக்காண்டியோ தம்பிக்காண்டியோ அவ்வளோ உரிமை கொண்டாடி அடுத்தவங்கிட்ட போய் சண்டை போடுவான். இது சின்ன பிள்ளைகள் நடக்கிற விஷயம். இதே பாசம் கூட பிறந்த பிறப்புக்குள்ளே கடைசி வரைக்கும் இருக்கா அப்படின்டா, அது ஒரு சில இடத்துல இருக்குது, ஒரு சில இடத்துல அறவே இல்லாமல் இருக்குது. அதாவது எப்படின்டா, காலப்போக்கில் படிப்பில் ஒருத்தர் வசந்துடுறாங்க, ஒருத்தர் கம்மியாகிடுறாங்க. செல்வத்தில் ஒருத்தர் வசந்துடுறாங்க, ஒருத்தர் கம்மியாகிடுறாங்க. இந்த மாதிரி வர்றப்போ, அதாவது அந்த யாருக்கெல்லாம் செல்வந்தராக இருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி வசதி கம்மியானவள ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மட்டராமா, ரொம்ப அவளை மரியாதை குறைவா, அதாவது கூட பிறந்த பிறப்பு அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே தூக்கி போட்டுட்டு அவங்கள ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில இடங்களில் ஒரு அடிமைத்தனமாக கூட நடத்துகிறாங்க. இப்படிலாம் நடந்துக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் அப்படின்டா, தொப்புள் கொடி உறவுகளோடு நீங்கள் இணைந்துருங்க, அவங்களோட ஒத்துமையாக இருங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு அவ்வளோ வலியுறுத்தி திருமறையில் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி இந்த உலகமே பணமயமாக போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் எங்கேது பணம் இருக்குதோ அந்த பணம் இருக்கிற இடத்துல தான் சொந்தம். யாரெல்லாம் பணம் வச்சுருக்காளோ அவங்க தான் சொந்தக்காரவங்க. அதாவது கூட பிறந்தவங்கள்ட்ட பணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அவங்கள அப்படியே தூக்கி கருவேப்பிலை தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டு போயிடுறாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே ஒதுங்கிடுவாங்க. அதாவது பணக்காரங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் போல இருக்குது. இப்போ ஏழையாக இருக்கிறப்ப அண்ணனோ தம்பி யாரோ அவங்க நம்மக்கிட்ட உதவிக்கு வந்துடுவாங்களோ, நம்ம செய்யணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில் ஆழ் மனசில் இருக்குது. அதனால தான் அவங்களுடைய உண்மையான பாசம் அன்பு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளை மாதிரி அவங்களும் நல்ல வசதியாக இருக்கிறாங்களா, நல்லா கை நிறைய 2 கை நிறைய தங்க காப்பு, கழுத்து நிறையா தங்க சங்கிலி, நல்லா ஒரு அண்ணாந்து பார்க்குற மாதிரி வீடு, இன்னும் நல்லா வெளில போக வர காரு, இந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட இருக்கா, அப்படி இருந்தால் அவங்கள சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட உதவி கேட்டு போக மாட்டாங்கல்ல. அதனால் அந்த மாதிரி இப்போ 4 பேர் அண்ணன் தம்பி பிறந்தாங்க அப்படின்றா, ஒரு அக்கா தங்கச்சி இருந்தால் இந்த மாதிரி தான் நடக்குது. அவங்க வசதி உள்ளவங்க ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, வசதி இல்லாதவங்கள கழட்டி விட்டுறாங்க. அதாவது எல்லாம் எதுக்கு செல்வத்தை தாரான் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யணுமே, அவங்க நம்மளால் முடிஞ்சதை நம்ம அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட வறுமையை போக்கி அவங்களையும் நம்மளை மாதிரி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுமே அப்படிங்கிற எண்ணம்லாம் மக்கள்கிட்ட இல்லை. ஏண்டா மறுமையை யாருமே நினைக்கல. மறுமை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக இந்த உலகத்தில் பற்றுக்கொண்டு இந்த மாதிரி தொப்புள் கொடி உறவுகளை வெறுக்க மாட்டாங்க. மறுமையை மறந்தவங்க மட்டும்தான் தொப்புள் கொடி உறவுகளை வெறுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மறுமையை பற்றின பயம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சொத்து சோகம் நகை நட்டு பணம் எல்லாத்தையும் வச்சு இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிச்சிருவோம் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் மரணத்துக்கு பிறகு ஒரு மகத்தான வாழ்க்கை இருக்குங்கிறத எந்த ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அவனால் மட்டும்தான் ஒரு உண்மையான மனுஷனாக வாழ முடியும். நிச்சயமாக அவன் நினைக்கணும், மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. நிச்சயமாக நாளைக்கு நம்ம இறைவன் சன்னிதானத்தில் போய் நிற்கிறோம். அங்கே நம்ம கேள்வி கேட்பான், நாம் அங்கே என்ன சொல்லுவோம், இறைவன் கேட்பான், உன்னுடைய ரத்தம், உன்னுடைய பிறப்பு, உன் கூட பிறந்தவன் தொப்புள் கொடி உறவு அன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டான் கஞ்சிக்கு, அவ்வளோ உன்ட்டு உதவி கேட்டு வந்தான், நீ ஏன் உதவி செய்யலை,
ஏன் நீ அவனை கண்டு ஒதுங்கி போனேன் அப்படின்ட்டு இறைவன் வந்து நம்மளை அவ்வளோ கேள்வி கேட்பான். அப்போ நம்ம அந்த இடத்துல நாம் போய் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அப்போ இப்படிப்பட்ட மக்களும் வந்து பதில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ ஒரு இறுக்கமாக இருக்காங்க. அதாவது அந்த கூட பிறந்த பிறப்புகள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அவங்கள பற்றி ஒரு சிந்தனை கூட அவங்களுக்கு இருக்காது. எப்படித்தான் இவங்களால இப்படிலாம் இருக்க முடியுது? ஒரு நிமிஷம் வந்து அவங்க சின்ன வயசில் உள்ள வாழ்க்கையை அவங்க நினச்சி பார்க்கணும். நம்ம சின்ன பிள்ளை நம்ம எப்படி இருந்தோம், நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் வந்து யோசித்தாலே போதும். அவங்களுடைய மனசு வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடும். அதாவது அவங்க மனசில் இரக்கத்தன்மை வந்துடும். அதாவது வந்து இந்த பணம் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய குணங்கள் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வந்து ஒரு அரக்கத்தனமாயிருது. அதாவது இந்த கூட பிறந்தவங்க இல்லாதவங்களை பார்க்குறப்போ, கூட பிறந்த அந்த அண்ணன் தம்பியை கஷ்டப்படுறவங்களை பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ அவங்களுக்கு அவளை பார்க்கக்கூடாது, அவங்கள வந்து காணக்கூடாது, அவங்க கண்டு கூட முழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இவங்களுக்கு மனசுக்குள்ளே வர்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை பிறரிடம் சொல்லவும் செய்கிறாங்க. நான் யார் மாத்திரம் முடியக்கூடாதுன்னு நினச்சேன், அவன் வந்து முன்னால் நிற்கிறான் அப்படிங்கிறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு மோசமான எண்ணங்கள். இந்த செல்வம் வந்து இப்போ நீ 10 பேர் அண்ணன் தம்பி தானே பிறந்தியே, அப்போ இறைவன் 10 பேருக்கு அந்த செல்வத்தை கொடுக்கலையில, அதில் ஒன்று 5 பேருக்கு தானே கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் யோசிக்கணுமா இல்லையா? இறை நினச்சா 10 பேருக்குமே கொடுத்துருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து அந்த மரணம் மறுமை நாளைக்கு இறைவன் முன்னால் நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்ததுனால இன்றைக்கி இறைவன் தர்ற செல்வம் பூரா எனக்குத்தேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நீங்கள் வந்து ஒரு பெருமை அடிக்கிறீங்க. இது மட்டும் இல்லை, ஒரு நெருக்கமான உறவுக்காரங்க விட்டு கல்யாணம் நடக்குது. அப்போ இந்த பணக்கார அண்ணன் அங்கே வருவார், இந்த ஏழையான அண்ணன் அங்கே வருவார். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்டா, இந்த பணக்கார அண்ணன் யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பணக்காரராக இருக்காங்களோ, அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்காங்களோ, அவங்களுக்கு சமமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாருமே அறிமுகப்படுத்துவார். அதாவது அவங்க வீட்டில் உள்ள மனுஷ எல்லாருமே அறிமுகப்படுத்துவார். பக்கத்தில் கூட பிறந்த தம்பி அண்ணனை யாரோ இருப்பாங்க, அவங்க வந்து அறிமுகப்படுத்த மாட்டாங்க, அவங்கள கண்டுக்கிறவே மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த கூட பிறந்தவங்களோட மனசு என்ன மாதிரி இருக்கும்? அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதாவது யாரை நீங்கள் முதல்ல அறிமுகப்படுத்தணும், இவன் அண்ணன், இவன் தம்பி, இது எங்கள் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அண்ணன் இவ்வளோ வசதியாக இருந்தோம், நம்ம அக்கா இவ்வளோ வசதியாக இருந்தோம், இன்றைக்கி நம்மளை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்களே அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்காண்டி அவ்வளோ துவாவும் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அவங்கள பற்றி சொல்லவே அசிங்கமாக இருக்குது. அதாவது அவங்க ஏழையாக இருக்கிறதுனால கூட பிறந்தவங்கன்னு சொல்லவே நீங்கள் அசிங்கப்படுறீங்க. இப்போ உங்களுக்கு சமமாக வந்து இன்னொரு அண்ணனை தம்பி இருக்கிறதுனால உடனே அவங்கள வந்து அறிமுகப்படுத்துகிறீங்க. இது பற்றிலாம் என் அண்ணன், என் தம்பி, இந்த பங்களா பற்றிலாம் என் அண்ணன் கட்டினது, தம்பி கட்டினது, இந்த காரை பற்றியெல்லாம் வாங்கினது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி தானே இவங்களையும் சொல்லணும். அப்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் பிரித்து பார்க்குறப்போ அப்போ அந்த கூட பிறந்த தொப்புள் கொடி உறவு ரத்தம், நம்ம வந்து கூட பிறந்த ரத்தம், அதோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அவங்க எவ்வளோ துன்பப்படுவாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு எவ்வளோ கண்ணீர் வரும். அந்த இடத்துல அவங்க யாரை மனசு சங்கடப்பட்டு திட்டுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, யாரெல்லாம் பற்றியா நீ வந்து அவங்கெல்லாம் பணக்காரரை வச்சு அதனால தானே அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, என்னை நீ ஏழையாக வச்சுட்டியே அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பாவம் பூரா உங்களுக்கு தான் வந்து சேருது. ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் வந்து அவங்க வந்து மன வலினால சிறுக்காயிடுறாங்க. அல்லாவை ஏன் அல்லா என்னை இப்படி படைச்சின்னு சொல்கிறப்போ அது வந்து சிறுக்கான ஒரு வேலை தானே. இறைவனை வந்து ஏன் என்னை இப்படி படைச்சின்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. ஏன்னா அவன் படைச்சவன், அவனுடைய விருப்பம், அவன் எப்படி வேண்டாலும் படைப்பான். ஆனால் இவங்களுடைய இந்த வேதனை ஒரு நொடியில் வந்து உங்களை வந்து பாவி வைக்கிறது, உங்களோட நன்மையில் கூட அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க கால் கை முடியாமல் இருந்தாலும் சரி, அவங்க நோயாளியாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து நீங்கள் வந்து வெறுக்காதீங்க. நாளைக்கு மறுமையில் வந்து நாம் இறைவன் முன்னிலையில் நாம் வந்து ஒரு சந்தோஷமாக நிற்கணும், மன நிறைவோடு அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் செய்கிற ஒவ்வொரு நன்மையான விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம் தொப்புள் கொடி உறவுகளோடு நாம் வந்து இணைந்திருக்கிறது. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பார்த்தோம். அதில் ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது அண்ணன் தம்பி 3 பேர் இருந்திருப்பாங்க போல். 3 பேருக்கு வந்து அதாவது பழங்காலத்து ஓட்டு வீடு அதில் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க போல். அப்போது அதில் 2 பேர், அது பெரிய அண்ணனே ஒரு அண்ணனமா தம்பியே தெரியல, அவங்க வந்து 2 பேரும் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க, நல்லா புத்தியமாதியாக சம்பாதிச்சிருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரும் நல்லா பெரிய மாடு வீடெலாம் கட்டி நல்ல வசதி வாய்ப்பாக இருக்காங்க. ஆனால் இந்த நடுவால் பார்த்தா ஒரு ஓட்டு வீடு இருக்குது. அதை என்னென்னு விசாரிக்க போனால் ஏன் இந்த வீடு மட்டும் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த ஆள் வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாதவங்களாம்.
அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஆஸ்துமா அந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேயே உடம்பு முடியாமல் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்லா சம்பாதிக்க முடியாமல் இருந்திருக்கு. அப்போ கடைசி வரைக்கும் அவங்களால வந்து ஒரு நல்லா சம்பாரித்து ஒரு வீடு வாசல் கட்ட முடியலை. அவங்க வீட்டுக்கார அம்மாவும் வந்து வேலைக்கு போகிறாங்க, அங்கங்கே போய் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை. அப்போ அந்த மாதிரி இருந்த அந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த வீட்டு வேலையில் பார்த்து அதுக்கு தையெல்லாம் தைச்சு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அது வாழ்க்கையை நடத்திருக்குதுங்க. இவங்க 2 பேருமே என்னென்னு கேட்க மாட்டாங்களாம். இப்படிமா மக்கள் இருப்பாங்க. தூரத்தில் இப்போ கண்ணுக்கு தெரியாமல் வேறு தெருவில் வேறு எங்கேயாவது இருந்துட்டால் கூட கொஞ்சம் வந்து மனசு கொஞ்சம் ஆறிடும். பக்கத்தில் அதாவது 2 வீட்டுக்கு நடுவால் இந்த ஓட்டு வீட்டில் இருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த நாடு அவளுக்கு பொம்பளை பிள்ளை அதுகளெலாம் வந்து தைய தைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து என்னோட கேட்க மாட்டாங்களாம். அதாவது இவங்க வீட்டில் வந்து அவ்வளோ விசேஷம் நடந்து என்னென்னமோ விசேஷங்கள்லாம் வச்சா கூட அவங்கள எதுவுமே கூப்பிட மாட்டாங்களாம். அவங்க நிறைய நாள் வந்து ரொம்ப வந்து வறுமையில் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. அவங்கள பார்த்தாலும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அவங்கள பார்த்தாலும் நமக்கு அழுக வரும், அந்த மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ ஒரு நலிஞ்சு மெலிஞ்சு எப்பயுமே அவங்க கண்ணில் வந்து அந்த சோகம் அந்த ஏக்கம் அதான் இருக்கும். அப்போது இப்படி எத்தனையோ மக்கள் வந்து கண்ணீரும் கம்பளையுமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இன்னும் கேள்விப்படுறோம் இந்த மாதிரிலாம் உறவுகள் இருந்தும், இவ்வளோ வசதி வாய்ப்பான உறவுகள் இருந்தும் இவங்களுடைய இல்லாதவங்களுடைய பேரை சொல்லக்கூட அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அசிங்கமாக தெரியுது. இந்த மாதிரிலாம் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, நல்ல வசதி வாய்ப்பாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து உடம்பு முடியாமல் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உதவி செய்ய ஏன் அவங்களுக்கு என்ன வரல சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து இறைவன் மேலே பயம் இல்லை, இறைவன் தண்டிப்பாங்கிற அந்த எண்ணம் இல்லை. அதாவது இறைவன் தர்ற செல்வம் பூரா எனக்குத்தேன், நான் சம்பாரித்தேன். இன்றைக்கி மக்கள் வந்து அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை இதை, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன். எல்லோரும் தான் கஷ்டப்படுறாங்க, எல்லோரும் தான் உழைக்கிறாங்க. அப்போ இறைவன் எல்லாருக்கும் கொடுக்குறது இல்லையே, அதை நம்ம ஏன் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறோம்? அதை ஒரு நொடி நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை கஷ்டப்பட நம்ம விடவே மாட்டோம். ஏண்டா அவங்களுக்கு சேர்த்து தான் எல்லாம் வந்து அந்த செல்வத்தை நம்ம கையில் தாரான் அப்படின்னு நம்ம நினச்சோம்டா. இப்போ நம்ம வந்து இங்கே 100 ரூபா சம்பாரிச்சு அப்படின்னா 100 ரூபாய் இங்கே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு 10 ரூபா கொடுத்து அவங்களுடைய கஷ்டத்தை வந்து நம்ம நீக்கலாம். ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து ஒரு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இதெல்லாம் வந்து செய்கிறது கண்டிப்பாக இறைவனுக்கு ஒரு பிடிச்ச விஷயம். அதனால் வந்து மறுமை நீங்கள் நினைங்க, மறுமையை நினச்சி இம்மை வாழ்க்கையை வந்து ரொம்ப பெருசாக நினைக்காம, இம்மை வாழ்க்கை வந்து நமக்கு கடுகு தண்ணி அளவு தான், ஆனால் மறுமையுடைய வாழ்க்கைங்கிறது மலையளவு நமக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடியது. இறைவனுக்கும் மறுமைக்கும் பயந்து தொப்புள் கொடி உறவோடு நாம் வந்து இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.